பயறு உளுந்து கவுப்பிகள் சேர்த்துருக்குறோம். இது வந்து 1/4 கிலோ குழச்சி சாப்பிடலாம். சீனியும் மீன் விசிறி இருக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரியாது. மற்றது பூ கூட அகப்பை இருக்குது. வேறு வேறு விலையில் சோடா மாதிரி இருக்குது. இது அப்படியே கரைச்சி கொடுத்து இங்கே சோடா மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து இயற்கையானது கேஸ் ஒன்றும் இல்லை. ஹாய் வியர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கு என்னடா இந்த பனை ஒளிகளுக்கு நிற்கிறான்னு யோசிக்காதங்க. இன்றைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா செம்மணி ஜாந்தியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பனை அபிவிருத்தி சங்கத்தால் இன்றைக்கு ஒரு கண்காட்சி நடந்து கொண்டிருக்கு. இப்போ 7 நாள் நடந்து கொண்டிருக்கு. நாளைக்கு முடியுது, ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி. இன்றைக்கு 27. எனக்கு இன்றைக்கு தான் நேரம் கிடச்சிது, வந்து எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்க இது சம்மந்தமாக தான் காணொலி இருக்க போது முற்றிலும் பனை சார்ந்த உற்பத்திகள்லாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முக்கியமாக இதில் நான் கேட்டுக்கொண்ட ஒரு பாடம் என்னவென்றால், இன்றைக்கு அந்த கொலஸ்ட்ரால் சுகர் உள்ளவர்களுக்கு அந்த கால் கையில் புண்ணுகள் வாடுறது வளமை வந்து பார்த்தீங்கன்னா அதுகளுக்கெல்லாம் இந்த பனையால் உருவாக்கப்பட்ட சேராயம் நல்லன்னு சொல்கிறாங்களா சம்மந்தமாக தான் இருக்க போது. அந்த பனஞ்சாராயத்தை குடித்தாலும் அந்த புண்ணுகள் மாறுமாம். இது எங்கட மக்களுக்கு இவ்வளோ தெரியாது. இது நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இன்றைக்கு வீடியோ எடுத்த வகையில் இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பயன், இது பார்க்குறாங்களுக்கும் பயன். சம்மந்தமாக தான் காணொலி இருக்க போது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வச்சுக்கிறேன். வணக்கம். இது வவுனியா மாவட்டத்தினுடைய தென்னை வளாவதி கூட்டு சங்கங்களுடைய சமாசத்தினுடைய காட்சி கூடம். இதில் பாருங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தால் எங்களுடைய சங்கங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இங்கே காட்சிப்பட்டது இருக்கின்றது. இதில் முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பாம்போசா. இது வந்து ஒரு சமபோசா மாதிரி குழச்சி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒடியல் மாவும் சேர்த்துருக்கிறோம். பயறு உளுந்து கவுப்பிகள் சேர்த்துருக்கிறோம். இது வந்து 1/4 கிலோ குழச்சி சாப்பிடலாம். சீனியும் சுடு தண்ணியும் போட்டால் சரி. தேங்காய்ப்பும் போட்டு குழச்சி சாப்பிடலாம். காலை உணவு ஒரு குடும்பத்துக்கு 5 பேருக்கு காணும். அடுங்கோ அங்கால பாருங்கன்னா ஒடியல் மா இருக்குது. பச்சை ஒடியல் மான்னு சொல்கிறது கூழ் இதுகளுக்கு பயன்படுத்துகிறது. அதுவும் இங்கே எங்கள்கிட்ட இருக்குது. ஒரிஜினல் பேக்கெட்டில் இருக்குது. இது வந்து பச்சையா வெனங்கிழங்கு வந்து பச்சையாக காய வச்சு மாவாக்கி கிடக்கு. இதுதான் பச்சையாக இருக்கிறது ஒடியல் மான்றது சொல்கிறது. அது புழுக்கொடியலில் வர்றது புழுக்கொடியல் மான்ட்டு வரும். மங்கால பார்க்க இருக்குது, வாங்க காட்டுறோம். எடுங்கோ. இது 1/2 கிலோ பேக்கெட்டாக போட்டிருக்கிறோம். இதில் புழுக்கொடியல் இருக்குது. 1/4 கிலோ பேக்கெட் இருக்குது. இதில் 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கெட் இருக்குது. இதில் எங்களுக்கு நீத்துப்பட்டி இருக்குது, சுளாகி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆப்பிள் இதெல்லாம் பனையால் பனையால் எல்லாம் பனையால் செய்திருக்கு பாருங்க. பனை இதெல்லாம் கரண்டி எல்லாமே இதால் கடைஞ்சி எடுத்துருக்குது துருவா. மற்றது மீன் விசிறி இருக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரியாது. மற்றது பூ கூட அகப்பை இருக்குது. வேறு வேறு விலையில் அதில் பாய் இருக்குது. இது பாருங்கன்னா திருகாணின்னு சொல்கிறது. இப்போ கணக்கு பேருக்கு தெரியாது திருகாணி. இது ஒடியல் மா, புழுக்கொடியல் இருக்குது. அதோட தேவையில்லை இருக்குது. புழுக்கொடியல் மா இதை தான் சொல்கிறது நீங்கள், புழுக்கொடியல் மா. இதில் புழுக்கொடியல் மா இருக்குது. இதில் 1/2 கிலோ 1 கிலோ வச்சுருக்கிறோம். இதில் வந்து வெல்லம் இருக்குது. எங்கள்கிட்ட வெல்லம் இருக்குது. அதாவது தொப்பி. இது வந்து ஒரு பண்புள்ளால் செய்யப்பட்ட தொப்பி உண்டு, அதுவும் இருக்குது. இது பனிவுளால் செய்யப்பட்டது.
கரைச்சி குடிக்கிறது. ஒன்றுக்கு 3 ஒரு சில்வரில் இதை விட்டு 3 சில்வர் தண்ணியை கலந்து இதை கரைச்சி குடிக்கலாம். இது வந்து பனங்களி பலகாரங்கள் செய்யலாம். ஒரு ஜாமாக பயன்படுத்தலாம். ஜாமாக சீனி போட்டு குழைச்சி பானுகள் ரொட்டிகளோடு இருக்கலாம். இது வந்து பனன் சோடாங்களுடைய சோடா மாதிரி இருக்குது. இதை அப்படியே கரைச்சி கொடுத்து இங்கிட்ட சோடா மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து இயற்கையானது கேஸ் ஒன்றும் இல்லை. கேஸ் இல்லாத சோடா இவ்வளோதான். அதை விட எங்கிட்ட பொருட்கள் இந்த கைவினை பொருட்கள்லாம் இவ்வளோ இருக்குது. இதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு வந்துடுறீங்க. நாளை மட்டும் எங்களுடைய கண்காட்சி கூடம் திறந்திருக்கும். நாளை 8 மணியோட கண்காட்சி கூடம் நாங்கள் மூடுறோம். நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் நாளை மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பனையால் செய்கிற உற்பத்தி பொருட்கள்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலும் பார்த்துருப்பீங்க. அந்த சொல்லியிருப்பேன். இதுலேயும் பார்த்துருப்பீங்க. என்னென்னா விசிறியல், பனையால் செய்த பனந்தொப்பியல், பனம்பொட்டியெல்லாம் இதில் அதிகம் இருக்குது. மற்றது இந்த பனையால் காதலர் தினத்துக்கு லவ்வர்ஸ்டேக்கு எல்லோரும் உங்களோட காதலிக்கு கிஃப்ட் கொடுக்க பார்ப்பியல். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இதுதான் இந்த பனையால் உற்பத்தி செய்கிற பொருட்கள்லாம் கிஃப்டால் கொடுக்கலாம். அது வித்தியாசமாக செய்திருக்கிறாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த பனையால் செய்த கூடைகள் இருக்குது. மற்றது பனையால் செய்கிற ஸ்வீட்ன்ற பொருட்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பொருட்கள் நம்ம இதில் இருக்குது. பனையால் செய்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பல்வேறுபட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. குழந்தைகள் கூட விரும்பி உண்ற பொருட்கள் பனையால் செய்திருக்கிறாங்கன்றா ஒரு வித்தியாசமான தான். அதில் பார்த்தீங்கன்னா இதில் புலம்பெயர் தேசத்தவர், நான் தமிழில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பியால். இதில் புலம்பெயர் தேசத்தவர் கூட விரும்பி இன்றைக்கெல்லாம் வீடியோ எடுத்தவர்களில் புலம்பெயர் தேசத்தவரும் அதிகம். எங்களோட யாழ்ப்பாணத்து மக்களை விட புலம்பெயர் தேசத்தவர் அதிகம். ஏன்னா அந்தந்த அங்கத்த இடங்களில் இப்படியான பொருட்கள் அதிகம் இல்லை. எங்களுக்கு தெரிந்தான யாழ்ப்பாணம் ஒரு பனையால் ஈர்க்கப்பட்ட ஒரு இடம். யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 30 நவீன காலத்தில் தான் பனை மரம் இல்லையே தவிர ஆரம்ப காலங்களில் பனையால் தான் அந்த எங்களோட பனை மரங்கள்லாம் எங்களுடைய பனங்கல்லுகள் எல்லாம் செய்வது வளமை. அப்படியான பொருட்கள் இன்றைக்கு பனையால் உற்பத்தி செய்து ஒரு கண்காட்சி செய்கிறாங்கன்ற அது பெருமைக்குரிய விஷயம்னு நாங்கள் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாருங்கள் இந்த பனங்களிகள் பனம் பொருட்கள் என்று எனக்கு அதிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதால் செய்த இந்த பனையால் செய்கிற பனம் பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஆனாலும் இப்போ காலத்தில் இந்த பனம்பட்டியல், பனம் கூடையெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி செய்திருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த நவீன காலங்களில் இந்த எல்லோரும் இப்போ ரப்பர் கூடைகளை தான் கொண்டு வருவார்கள். இந்த பனம்பட்டியல், பனங்கூடையல், பனந்தொப்பியல் என்று எனக்கு இருக்குது. அதுவும் பார்க்க வடிவாக இருக்குது. வித்தியாசமாக செய்திருக்காங்க. பனம் சுலாகு எல்லாம் பனை சார்ந்த உற்பத்தி எல்லாம். இந்தளவுக்கு சிரமப்பட்டு செய்திருக்கிறாங்களே இந்த பனஞ்சுலகுகளை, பனையால் பனம்பட்டியல், பனஞ்சுலகுகள் எனக்கிட்ட பின்னையில் வேணும். மற்றது பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் இந்த பனஞ்சாராயம். நான் முதலும் கதைச்சிருப்பேன் பார்த்துருப்பியால். இந்த பனஞ்சாராயம் பண்ணுறது ஒரு நண்டைக்கு கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு ஏன்டா இது கொலஸ்ட்ரால், சுகர் மற்றது அந்த வருத்தங்களுக்கு இந்த பனஞ்சாராயம் ஒரு இந்த புண்ணுகளை மாற்றுமா. மற்றது அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசம் கண்டு கொண்டுடா இந்த பனை சார்ந்த பொருட்களால் நிறைய உடம்பு வச்சுருக்காங்கப்பா. குத்து விளக்கெல்லாம் இன்றைக்கு பனை சார்ந்தது. மற்ற நிறைய குடங்கள், தேங்காயெல்லாம் நீங்கள் சும்மா தென்னை மரத்தில் 5 தேங்காய் தான் பார்த்துருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு பனையாலேயே தேங்காய் செய்திருக்கிறாங்க. வித்தியாசமான முடியும் தான். இப்படி பனை சார்ந்த பொருட்கள் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு 27ஆம் தேதி கடைசி நாள். இதை பேச பாருங்க மக்களே. நன்றி, வணக்கம். இதில் காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன்.